லஞ்ச் பாக்ஸ்க்கு எப்பயும் ஒரே காம்பினேஷனில் லஞ்ச் கட்டி போர் அடிக்குதா, மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான லெமன் ரைஸ், அதுக்கு சைட் டிஷ்ஷாக புடலங்கால பண்ண புடலங்காய் ரிங்ஸ். புடலங்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. லெமன் ரைஸ் பண்ணுறதுக்காக 2 லெமனோட ஜூஸை எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட 10 முந்திரி, கட் பண்ணி வச்சிருக்க 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வடித்து ஆற வச்ச சாதத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி. நிறைய பேர் பொதுவாக லெமன் ரைஸ்க்கு உருளைக்கிழங்கு இல்லை சிப்ஸ் தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு முறை இந்த புடலங்காய் ரிங்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் ரைஸ்க்கு இது வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். புடலங்காவை ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். புடலங்காய் உள்ளே இருக்க அந்த ஒயிட் கலர் ஃப்ளஷ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரிங்ஸாக பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க புடலங்காயும் சேர்த்துக்கலாம். புடலங்காய் சேர்த்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்டே மசாலா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறந்துட்டேன், ஸோ அதனால இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண புடலங்காவை ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புடலங்காயை போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். புடலங்காயில் அதிகமான நீர் சத்து இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வாரத்துக்கு 2 முறை புடலங்காயை பொரியலாக பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக 2 கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில் பொரித்து சேர்த்திங்கன்னா சூப்பரான புடலங்காய் ரிங்ஸ் ரெடி. இந்த புடலங்காய் ரிங்ஸை நீங்கள் லெமன் ரைஸ் கூட மட்டும் இல்லை, சாம்பார் சாதம், ரசம் சாதம்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த காம்பினேஷனை வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நந்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.